சரி ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு தரமான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா லோனல்ஸ் மேட்ச் போட போகிறோம். ஒரு ஃபன் கண்டென்ட் மாதிரி தான். இப்போது டைம் இல்லாத காரணத்தினால் பிஆர் போட முடியாது. இப்போ வந்து தூங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு எல்லாம் உங்களுக்காக தான் போட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்ன ஆட்டு பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து உட்காந்துட்டேன். எனக்கும் கண்ணு சுட்டுது. அதனால் பிஆர் போட வேண்டாம், இன்னைக்கு லோனல்ஸ் போட்டுரும், நாளை பிஆர் போடலாம் அப்படின்னு அந்த தாட்டில் வந்துட்டேன். இவன் ஆஃப்லைன் போயிட்டாங்க. அதுக்கு நான் பாதியிலே வெளில வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு ஆன ஸ்கோரு என்னாலும் போயிட்டு என்னென்ன இது எப்படின்னு நான் முடிக்கேன் இன்னைக்கு கடந்து. சரின்னு சொல்லிட்டு எந்த மேட்ச்லேருந்து வெளிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன். இப்போ வெளியில் வந்தாலும் எனக்கு ஆன ஸ்கோர் கம்மியாகும். 78 நின்று ஏறவே இல்லை. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து நான் மேட்ச் போட்டேன். அப்போ ஏறிச்சு. அதுக்கு முன்னாடியே பார்த்தேன், ஒரு நாள் கழிஞ்சு பார்த்தேன், அப்பையும் விளங்கலை. போச்சு அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஐடி மாற்றிடக்கூடாது, எனக்கு இந்த ஐடியா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த ஐடியில் நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சமாக அப்பப்போ தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸில் கிச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தன், அந்த பையனுக்கு நல்லாவே தெரியும். அந்த பையன் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கான். ஆக்சுவலி அவன் வந்து ஹீரோயிக் பிளேயர். சரி சார், வரமாட்டேன், முக்கிட்டான். ஓகே கேஸ், அவனை ஒரு பாயிண்ட் கூட எடுக்காமல் முட்டைக்கு 5ன்னு சொல்லிட்டு போய் அடிக்கிறோம். சரி, இவன் பாட்டாக இருக்கிறனால தான் அவன் ஒரு பாயிண்ட்டும் எடுக்காத மாதிரி நான் வச்சுருக்கேன். வேண்டாம், சிந்து கண் எடுப்போம். ஸ்னைப்பர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அன்றைக்கி ஒரு ஸ்னைப்பர் மற்ற ரிக்வஸ்ட் கொடுத்து ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தேன். ஸ்னைப்பர் பிளேயர் வந்தான், நான் ஒன்டா பிளேயர் அப்படி கூப்பிட்ருந்தேன். பயப்பில் என்ன ஃபாலோ பண்ணி விட்டான்னா பாதிலே பயந்து வெளில ஓடிட்டான். வெளில ஓடினத பைக்கு பாயிண்ட் எடுத்துட்டான். ஸோ கைஸ், இப்போ நம்ம அதுக்குன்னு விடக்கூடாது. ரிவெஞ்ச் நம்ம எடுப்போம். பாருங்கள், மூஞ்சி மட்டும் தெரிஞ்சுன்னா அடி உடச்சிருப்பேன். தெரியுதுல, ஐயோ கைஸு டைட்டில் காணிவாங்க. அம்மா காணிப்போம், இதெல்லாம் என்ன டைட்டில் நான் காணிக்கிறேன் கைஸு, நான் காணிக்கிறேன். 5 years ஓல்டு பிளேயரு, நான் காணிப்பேன் கைஸு. இப்போ பாருங்கள், நான் என் பாட்டுக்கு எமௌண்ட்டு காணிக்காமல், என் பாட்டுக்கு நான் டைட்டிலும் காணிக்காமல், மூஞ்ச கூட காணிக்காமல் நான் இருந்தேன். அப்படி இருந்தால் நல்லா கைஸ் விட்டுட்டு கைஸ் டச் விட்டு மீன்ஸ் கை ஸ்லிப் ஆகிட்டு, அதனால தான் தோற்றேன். இப்போ பாருங்க கைஸ், இனிமேல் ஆட்டம் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஆட்டம் பிடிக்கும்
பண்ணிட்டேன் ஒன்று கைஸ். முட்டைக்கு 5 போய் அடிச்சலான்னு பார்த்தேன். லாஸ்ட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதில் எல்லாமே சொதப்பிட்டு. சரி கைஸ், பிரச்சனை இல்லை. ஹானஸ்ட் ஒரு 54க்கு போக மாட்டேங்குது. சரி கைஸ், இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுகிறேன். உங்களிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஷாருக். அடுத்த வீடியோவில் டாடா, பாய், see you again.